ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்திருக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் கொடுத்துருந்த லாஸ்ட்டு காஃபிங் vlogக்கு நிறைய பேர் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. சோலை மகா, வசுமதி சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிப்ஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ப்ளஸ் நிறைய விஷயம் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் ஓகே, எனக்கு வந்து ஹெல்த் இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னோட ஃபுல் டே ஷெட்யூல் தான் நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் கிளம்புறேன். ஸோ ஒரு 1 வீக் பெங்களூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ் என்னோட ஜினி ஃபேஷன்ஸ் டெய்லரிங் சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் நான் வீடியோஸ் ரெடி பண்ணணும். ப்ளஸ் ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து லாங் கவுன் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இன்றைக்கி எனக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ எல்லாமே நான் முடிச்சுட்டு தான் ஈவினிங் கிளம்பணும். ஸோ இன்றைக்கி டே எனக்கு ஒரு பிஸி ஷெட்யூலாக இருக்க போகுது. அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. காலையிலே நான் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா, நான் என்னோடய ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுக்கான வீடியோ தான் எடுக்கணும். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுக்கு இன்றைக்கி 2 வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஐயுக் ஸ்டிச் பண்ணுறது, இன்னொன்று பட்டன் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட அவுட்புட் காமிக்கிறேன். Many hours later. இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு தேவையான வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துட்டேன். பட்டன் ஹோலும் ஐயுக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக லைன் போட்டு இதில் இருந்து அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் நம்ம எந்த பாயிண்டில் கீழே பேஸில் லைன் போட்டிருக்கிறதுல இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி இது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் போட்டோம்ல அதே மாடல் தான். வேவ் பட்டன் ஹோல் வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் போட்ட அதே மெத்தட் தான். டிஏ த்ரெட்டை ரிவர்ஸில் இழுத்துட்டு வந்து கீழே கொண்டு வந்து ஒரு 1 hour later. இப்போ நான் வந்து கிளாஸஸும் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லாங் கவுன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டே வந்து ஃபுல் டே பிஸியாகவே போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நெட் ஃபேப்ரிக்கும் வாங்கியிருக்கிறேன், சாட்டின் ஃபேப்ரிக்கும் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு கீழே இந்த பிசிலிசி கிளாத். இந்த 3 கிளாத்தும் யூஸ் பண்ணி தான் இந்த லாங் கவுன் நான் ரெடி பண்ண போகிறேன். ஈவினிங்குள்ளே இந்த லாங் கவுன் நான் ஒரு 2 ஹவர்ஸில் இந்த கவுனை ரெடி பண்ணி முடிச்சிடுறேன். ஐயோ, மழை வந்துடுச்சு. மாடியில் துணி காய போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னோட கவுனுக்கான கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போதே டைம் பாருங்கள், இப்போ 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 1 hourல நான் கிளம்பணும். ஃப்ரீ கிளாஸஸ்க்கான வீடியோஸும் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வீடியோஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சீக்கிரமாக இந்த கவுனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த லாங் கவுன் ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10 minutesல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வீக்குக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, திங்ஸு, என்னோட ஆன்லைன் கிளாஸஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே நான் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். Later that same evening. அப்புறமா கவுன் முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ட்ரெயினுக்கும் டைம் ஆயிடுச்சு. அவசரமாக கிளம்பி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே எங்களோட கோச் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம்லாம் டைம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக அவசரமாக சீட்டை கண்டுபிடிச்சி எங்களோட சீட்டில் போய் நான் செட்டில் ஆகிட்டேன். The next morning. முடிச்சு பார்த்தேன், பெங்களூர் வந்துடுச்சு. அப்புறம் புதுசாக கட்டின ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் 2-3 செல்ஃபி எடுத்துகிட்டு கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம்.